கேரளம் மற்றும் தமிழகத்தில் ஜூன் 5ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஜூன் மாதத்தில் மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் என்றும் வானிலை மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் 8 இடங்களில் சுட்டெரித்த வெயில். அதிகபட்சமாக திருச்சியில் 104.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஒரு சில இடங்களில் இயல்பை விட வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம். தமிழக ஆளுநரின் முதன்மை செயலரும் பணியிட மாற்றம். நாளை திருச்சி செல்கிறார் முதல்வர் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் திருநாள் விழா. விழா பேனரில் காவி நிற உடையில் திருவள்ளுவரின் புகைப்படம் இடம்பெற்றதால் சர்ச்சை. ஆளுநர் மாளிகை நிகழ்ச்சி பேனரில் காவி உடையில் திருவள்ளுவர் படம் இடம்பெற்றதற்கு உதயநிதி கண்டனம். கொள்கை எதிரிகள் வள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிப்பதை தட்டி கேட்க தயக்கம் ஏன் என்று கேள்வி. எந்த ஒரு அரசு அல்லது பொது இடத்திலும் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிப்பது தவறு. காவி பூசி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பது ஏற்புடையது அல்ல எனவும் அமைச்சர் அருண்ராஜ் கருத்து. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்போது வழங்கப்படும்? நிதியமைச்சர் மரியவில்சன் பதில். தாவேக்கா தேர்தல் வாக்குறுதிப்படி மகளிருக்கு 2500 உரிமை தொகை பெண்கள் முக்கியமாக பெண்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. அந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்ற ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கவலைப்படாதீங்க. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் ஜென்சி இளைஞர்கள் கூட்டம். மீண்டு வருவோம் என்ற தலைப்பில் கலந்துரையாடல். எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கிறது. எதிர்க்கட்சி என்றாலும் எனர்ஜி கூடுகிறது. திமுகவின் ஜென்சி இளைஞர்கள் கூட்டம் குறித்து மு.க. ஸ்டாலின் கருத்து. தேர்தல் முடிவுகளுக்கு பின் முதல் முறையாக சேலம் சென்ற நிலையில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி. சேலம் அதிமுகவின் கோட்டை என்பது நிரூபணமாகி இருப்பதாகவும் வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி எனவும் பேச்சு. சேலம் மாவட்டம் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுதும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கோட்டை என்பதை வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி. தாவேகாவின் குதிரை பேரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநரிடம் மனு அளித்ததாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விளக்கம். தலைமைச் செயலகம் தாவேகா அலுவலமாக மாறிவிட்டதாகவும் விமர்சனம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசிக் கொண்டிருக்கின்ற தாவேகா அரசினுடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஆளுநர் அவர்களை சந்தித்து நேரடியாக மனுவினை தந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திட்டு வந்துகிறோம். எடப்பாடி பழனிசாமி அல்லது திருமாவளவனை முதல்வராக்க திமுக முயன்றதாக காதர் மொய்தீன் தகவல். தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது குறித்து திமுக தலைமைக்கு உரிய முறையில் தெரிவித்ததாகவும் பேட்டி.
திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த ஏறக்குறைய எல்லா கட்சிகளுமே நிபந்தனை இல்லாத ஆதரவை நாங்கள் கொடுத்தோம். ஸ்டாலின் இடத்துலையும் சொல்லிட்டு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ முதல் நாள் எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்கு ஒரு யோசனை இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் திருமாவளவனை சிஎம் ஆக்கலாம் அப்படி யோசனையில், இந்த யோசனையெல்லாம் நமக்கு உடன்பாடாக தெரியல. நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி வயது 30 காலமானார். இறுதிச் சடங்கு குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் பங்கேற்கும் தனிப்பட்ட நிகழ்வாக இருக்கும் என அஜித்தின் குடும்பம் விளக்கம். நடிகர் அஜித்தின் தாயார் மறைவுக்கு முதல்வர் விஜய் இரங்கல். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அஜித்தின் இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளில் நாளை முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. அம்பை, சேரன் மகாதேவி வட்டங்களில் 10,265 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என நீர்வளத்துறை தகவல். கோவையில் சிறுமி வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைதான கார்த்தி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. சிறையில் சக கைதிகள் தாக்கியதில் காயமடைந்ததாக தகவல். பள்ளிகள் திறப்பு எதிரொலியாக நெல்லை ரயில் நிலையத்தில் குவிந்த பயணிகள். நாகர்கோவில், தாம்பரம், அந்தியோதயா உள்ளிட்ட ரயில்களில் முண்டியடித்த கூட்டம். நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவியும் பொதுமக்கள். கோடை விடுமுறை நிறைவடையும் நிலையில் குடும்பத்தினருடன் படையெடுப்பு. வைகாசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். கூட்டம் அலைமோதியதால் கிரிவல பாதை மற்றும் கோயிலில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். அக்டோபர் 30 வரை பருத்தி மீதான 11 விழுக்காடு இறக்குமதி வரி ரத்து. ஜவுளித்துறை கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு உத்தரவு. தொழில்நுட்ப கோளாறால் CUET தேர்வு எழுத முடியாதவர்களுக்கு மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படும். மாணவர்கள் பெற்றோரிடம் வருத்தம் தெரிவித்து தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நாட்டின் கல்வி முறை முற்றிலும் சீர்குலைந்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் தாக்கு. மோடி அரசால் ஒரு தேர்வை கூட சரியாக நடத்த முடியவில்லை என்றும் விமர்சனம். தேர்வு எழுதுவதற்கான மென்பொருளில் பிரச்சினை ஏற்பட்டதாக தேசிய தேர்வுகள் முகமை விளக்கம். தேர்வர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துவதாகவும் தேசிய தேர்வுகள் முகமை பதிவு. கர்நாடக முதல்வராக DK சிவகுமார் தேர்வு. பெங்களூருவில் நடைபெற்ற காங்கிரஸ் MLA-க்கள் கூட்டத்தில் ஒருமித்த முடிவு. கர்நாடக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் DK சிவகுமார். ஜூன் 3 பதவியேற்பு விழா நடத்த திட்டம். தாவேகாவின் வெற்றி தங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. தெலுங்கானா ரக்ஷனா சேனா கட்சித் தலைவர் கவிதா புதிய தலைமுறைக்கு பேட்டி. More than me, I think for the people of Telangana that gave a very, very good hope, because people who come to me also now constantly keep telling me like how Vijay is win there, you are going to come here. Now there is Vijay, then next will be Kavitaka. But I hope he lives up to the expectation of the youngsters who voted for him. So if you promise youngsters something, you better deliver. அதிமுக, திமுக, தாவேக வரிசையில் TRS இருப்பதாக கவிதா பேட்டி. தெற்கின் அடையாளமாக TRS உருவெடுக்கும் என்றும் உறுதி.
I believe South always stood for regional pride. South always stood for regional identity. And that is why we see so many political parties here. And I'm very happy about the fact that Tamil Nadu has AIDMK, DMK, now Mr. Vijay coming across. All are regional parties. Andhra has the same. So that when you think in that sense, Telangana also has the same fabric. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல். பாஜகவின் தூண்டுதலால் தான் தாம் தாக்கப்பட்டதாக அபிஷேக் புகார். உலகளாவிய நெருக்கடி, குறைவான பருவமழை முன்னறிவிப்பால் இந்திய பொருளாதாரம் சவால்களை சந்திக்கலாம். தொடர் கண்காணிப்பும் துரிதமான கொள்கை நடவடிக்கைகளும் அவசியம் என மத்திய நிதியமைச்சகம் அறிவுறுத்தல். டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்து விபத்து. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இடிபாடுகளில் சிக்கிக் கொண்ட 4 பேர் மீட்பு. ராஜஸ்தானின் பிகானீர் மாவட்டத்தில் வீசிய கடும் புழுதி புயல். குடியிருப்புகள், சாலைகளை முழுமையாக சூழ்ந்ததால் பெரும் அவதிக்குள்ளான மக்கள். வடமாநிலங்களில் வாட்டி வதைக்கும் கடும் வெப்பம். குளிர்வாச ஸ்தலங்களை நோக்கி படையெடுக்கும் மக்கள். விண்வெளியிலிருந்து மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்காக பூமிக்கு எடுத்து வந்த சீன வீரர்கள். விண்வெளி நிலையத்தில் பிறந்த மீன்குஞ்சு உள்ளிட்ட 23 கிலோ எடையுள்ள பொருட்கள் வருகை. நிதி நிர்வாகத்தை எப்படி மேற்கொள்வது? ஆலோசனை தரும் சேவையை தொடங்கியது ChatGPT. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டுக்கான IPL சாம்பியன் யார்? குஜராத்தில் இன்று நடக்கும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு, குஜராத் அணிகள் மோதல். ஐரோப்பிய கால்பந்து தொடரில் மீண்டும் சாம்பியன் பட்டம் வென்றது PSG அணி. இறுதிப் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் ஆர்சனல் அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி.